ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா. அன்பர்களே, பக்தர்களே, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அருளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, அதனை பெருக்கிக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து வருகிறோம். அதற்கு நமக்கு 3 புரிதல்கள் அவசியம் தேவைப்படுகிறது. நமக்குள் நாம் 3 கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். பகவானுடைய அருளை பெருக்கிக் கொள்வதற்காக 3 விரதங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையை எளிமையாக்கி கொடுத்தவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், அதில் சந்தேகமே இல்லை. எளிமையின் மூலம் இறையருளை எளிதில் பெறலாம் என்பது அவரது முக்கிய உபதேசமாகும். இறைவனை உணர்ந்து நாம் சீரும் சிறப்புமாக விளங்கிட வாழ்க்கை பற்றிய 3 முக்கிய அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் உண்மை, மறதி மனிதனின் இயல்பு. அதிலும் குறிப்பாக இன்றைய மனிதன் கடவுளை மறப்பதில் தனி சுகமே காண்கின்றான். ஆனால் மனிதன் மறந்தாலும் அவனை கண்டென காக்கும் பணியை மறக்காது செய்வது கடவுளின் விரதம் ஆகும். கடவுளின் அந்த விரதத்தின் வெளிப்பாடு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் வாழ்க்கையிலும் உபதேசங்களிலும் விரவி கிடப்பதை காணலாம். இரண்டாவது உண்மை, இந்த உலகில் மக்கள் 2 விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, மக்கள் தங்களது ஆசைகளினால், அகங்காரத்தினால், அவசரத்தினால், கர்ம வினைகளினால், விதிவசத்தினால், ஏன் கவனக்குறைவினால், கூடா ஒழுக்கத்தினால் தங்களது வாழ்க்கையை தாங்களே நிர்ணயித்து கொள்கிறார்கள், அமைத்து கொள்கிறார்கள், அல்லல் படுகிறார்கள். இது ஒரு விதம். இரண்டாவது விதமான மேம்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறதென்றால், மனிதர்களாகிய நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நம்மை படைத்தவன் வடிவமைத்து இருக்கிறார். கடவுள் நமக்காக ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதுதான் நிறைவான ஆன்மீக வாழ்க்கை ஆகும். இது இரண்டாவது. கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை நாமே தான் தோன்றித்தனமாக வாழ்வது, இது அடிப்படை உண்மையாகும். மூன்றாவது உண்மை, கடவுளை நான் நேசிக்கிறேன் என்பது சமய வாழ்க்கை, ரிலீஜியஸ் லைஃப். ஆனால் கடவுளே என்னை நேசிக்கிறார் என்பது ஆன்மீக வாழ்க்கை. எனக்கு பிரதமரை தெரியும் என்பது பெரிய விஷயம் கிடையாது. பிரதமருக்கு என்னை தெரியும் என்பது தானே பெரிய விஷயம். அதுபோன்று கடவுள் நம்மை விரும்பும்படி வாழ்வதுதான் ஆன்மீக வாழ்க்கை. இந்த 3 ஆன்மீக புரிதலின்படி வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் என்பது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் வலியுறுத்தும் ஒன்றாகும். இந்த 3 புரிதல்களை பெறுவதற்கு ஸ்ரீராமகிருஷ்ண பக்தர்கள் பெரிதும் முயற்சிக்கிறார்கள், அல்லது அப்படி முயற்சித்தால்தான் அவர்கள் பக்தர்கள் என்று கருதப்படும் என்று நினைக்கிறோம். நமது இந்த முயற்சி பலித்திட சில தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தகுதிகள் நமக்கு வருவதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணரை சுற்றி நமது அன்றாட வாழ்க்கை அமைய வேண்டும். அன்றாட காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவனின் கருணையை காண ஆரம்பித்தால் அல்லாடும் வாழ்க்கை ஒருவருக்கு நிச்சயமாக இருக்காது. அப்போது அவருக்கு உயர்ந்த தெய்வீக பாதுகாப்பு கிடைப்பதை அவரே உணர்வார். மனித பிறவியின் லட்சியம் இறை அனுபூதி பெறுவது தான் என்பதை ஸ்ரீராமகிருஷ்ணர் வலியுறுத்தி கூறி வருகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் எவ்வாறு வாழ்ந்தார், அவர் என்ன செய்தார் என்று சிந்திப்போம். இதற்கு நமக்கு 3 கேள்விகள் வருகின்றன. நான் பிறந்தது எதற்காக? இரண்டாவது கேள்வி, வாழ்க்கையில் நான் ஏன் எதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன்? மூன்றாவது கேள்வி, கஷ்டங்கள் இல்லாத ஆனந்த பெருவாழ்வு எனக்கு எப்படி கிட்டும்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? இவை போன்ற கேள்விகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு இளமை காலத்திலேயே வந்துவிட்டன. இந்த கேள்விக்கான பதில்களும் தீர்வுகளும்
அவர் விரைவில் கண்டு கொண்டார். தமது கடும் தவத்தினால் உலக அன்னை ஆதி பராசக்தியை உணர்ந்து அவரது அருள் வட்டத்திற்குள்ளேயே எப்போதும் திளைத்தார். அடுத்து மனிதர்கள் பொதுவாக யாரோ ஒருவரையோ பலரையோ சந்தோஷப்படுத்தவே வாழ்கிறார்கள். ஆனால் லோகமாதாவின் திருப்திக்காக ஒவ்வொரு கணமும் அந்த தெய்வ தாயின் அனுமதி பெற்றோ அல்லது அவரது சம்மதத்தை பெற்றோ தான் ஒவ்வொரு தருணத்தையும் அவர் வாழ்ந்து நிறைவு செய்தார். வேருக்கு நீர் ஊற்றினால் விருட்சத்தின் எல்லா பகுதிகளுக்கும் அந்த சத்து சேரும் அல்லவா? இறைவனின் திருப்தி எல்லோருக்கும் திருப்தி தரும் என்பது குருதேவருடைய மிக முக்கியமான வாழ்க்கை முறை. தான் பெற்ற பேரின்பத்தை தனக்கு வேண்டியவர்களை மட்டுமல்ல அனைவரும் பெற பெரிதும் அவர் விரும்பினார். தானும் அதன்படியே வாழ்ந்தார், பிறரையும் அவ்வாறே வாழச் செய்தார். இந்த 3 அம்சங்களையும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் வாழ்க்கையின் சாரமாக நாம் கொள்ளலாம். இந்த 3 கேள்விகளும் நமக்கும் வருகின்றனவா என்று பார்ப்போம். நாமும் இவ்வாறு சிறப்பாக தெய்வத்தின் பாதுகாப்புடன் வாழ்வதற்கு ஆவல் கொள்கிறோமா? அப்படி ஆவல் இருந்தால் வெறுமனே ஆவல் மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்திட நாம் முயற்சி செய்கிறோமா? 3வது, அந்த முயற்சி என்றும் நிலைத்திட நம்மை சேர்ந்தவர்களுக்கும் அந்த உயரிய ஆன்மீக வாழ்க்கையை உணர்த்த முயற்சிக்கிறோமா? அவ்வாறென்றால் ஸ்ரீராமகிருஷ்ண பக்தர்களாகிய நாம் 3 முக்கியமான விரதங்களை கடைபிடிப்பவர்களாக மாறுவோம். 3 விரதங்கள் என்னென்ன? விரதம் என்று சொன்னாலே நமக்கு உண்ணா நோன்பு அல்லது இரவு தூங்காமல் இருப்பது, சிவராத்திரி வரும்போதோ நவராத்திரி வரும்போதோ அது போன்ற விரதங்கள் சமய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏகும் போது நமக்கு அடிப்படையில் 3 முக்கியமான விரதங்கள் தேவைப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக ஸ்ரீராமகிருஷ்ணருடைய உபதேசங்களின்படி ஒவ்வொரு ஆன்மீக சாதகனும், ஒவ்வொரு துறவியும், ஒவ்வொரு பக்தனும் இந்த 3 முக்கியமான விரதங்களை கடைபிடித்தால் இறைவன் நம்மிடம் நெருங்கி வருவதை நாம் காண்போம். முதல் விரதம், அன்பர்களே, இப்போது நாம் எடுக்கும் இந்த விரதத்தை கைகூப்பி கொண்டு மனதையும் குவித்து கொண்டு இந்த விரதத்தை கேளுங்கள். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரே, இனி நான் தங்கள் அருளால் தங்களது தொடர்பு எல்லைக்குள் என்றும் நான் இருப்பேன். இந்த விரதத்தை நாம் முதலில் அவதானிக்க வேண்டும், காதால் கேட்க வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணரை மறவாமல் இருப்பது, கடவுளுடன் பிரார்த்தனையில் என்றும் இருப்பது, இறை நம்பிக்கையில் இருப்பது, எனக்கு எது நடந்தாலும் இறைவன் எனக்காக அதை செய்கிறார் என்று ஆழ்ந்த உணர்வில் திளைப்பது, இவையெல்லாம் நாம் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அருள் தொடர்பு எல்லைக்குள் இருப்பதை நமக்கு உணர்த்தும். அன்பர்களே, இந்த கருத்துக்களை ஒரு கதை மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறிய எல்லாம் ராமர் இச்சை என்ற கதை. ஒரு கணம் அந்த கதையை நினைவு கூர்ந்து பாருங்கள். உடனே இந்த முதல் விரதத்தின் அருமை உங்களுக்கு விளங்கும். அடுத்த விரதம் மிக முக்கியமானது. நம் உலக வாழ்க்கை குருக்ஷேத்திரம் போர் போன்றது. அர்ஜுனன் போன்று மனிதன் செயல்படுகிறான். ஆண்டவனாக ஸ்ரீ கிருஷ்ணர் வழிகாட்டுகிறார். கௌரவப்படையின் எல்லா எதிரிகளையும் கிருஷ்ணர் தாமே ஒழித்து விடுவதாக கூறினார். அதனை நிறைவேற்றுவதற்கு அர்ஜுனனிடம் நிமித்த மாத்திரம் பவ, எனது கருவியாக இரு மகனே, எல்லாவற்றையும் எல்லோரையும் நானே வதைத்து விடுகிறேன் என்று அருளினார். மனிதன் எப்படி இருப்பான்? கடவுளுடைய திட்டத்தின்படி இருக்க முடிகிறதா மனிதனால்? ஆனால் அர்ஜுனன் தன் முனைப்போடு அடிக்கடி அவனே அவசர முடிவெடுத்து பலவித அல்லல்களில் மாட்டிக்கொள்வான். அர்ஜுனன் அபிமன்யுவை இழந்ததும்
அவனது அவசரத்தினால் என்பது வரலாறு. ஸ்ரீகிருஷ்ணரின் சம்மதம் இல்லாதவற்றில் அர்ஜுனனே சுயமாக செயல்பட்டு சிரமத்தில் சிக்கிக்கொள்வான். இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றவே மனிதனுக்கு வாழ்க்கை வழங்கப்பட்டிருப்பது என்பது மிக மிக உயர்ந்த ஓர் ஆன்மீக உண்மை. அதனை தெரிந்து கொண்டால் அதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் சாரம். அவன் இட்ட வழக்காக, அவர் விரும்பும்படியாக, அவரை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தெரிந்து கொள்வதற்கு தவம் வேண்டும், பக்தி வேண்டும், இறையருள் வேண்டும், குருவருள் வேண்டும். சாதாரண மக்களாகிய நாமும் அர்ஜுனனின் அவசரத்தனத்தைப் போல் பல வேளைகளில் செய்துவிட்டு திணறுகின்றோம். இந்த மனப்போக்கை, இந்த தன் முனைப்பை மாற்றிக்கொள்ள நாம் இரண்டாவது விரதத்தை மேற்கொள்வோம். விரதம் 2. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரே, எனது எல்லா செயல்களிலும் எல்லா சிந்தனைகளிலும் நான் காண விரும்புவது என் திருப்தி அல்ல, தங்களது திருப்தியைத்தான் நான் காண வேண்டும். எதிலும் என்னை, என் விருப்பத்தை, என் கஷ்டத்தை, என் சுகத்தை, என் தன் முனைப்பை நான் முன்னிறுத்தாமல் தங்களையே முன்னிறுத்துவேன். இதற்கு ஓர் அருமையான உதாரணத்தை நாம் அவதானிக்கலாம். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா சென்று சர்வசமய பேரவையில் கலந்து கொள்ள வாய்ப்பு பெற்றது நீங்கள் அறிந்தது தான். ஆனால் இறைவனது விருப்பப்படிதான் தான் அங்கு செல்ல வேண்டும், தன் விருப்பப்படி செல்லக்கூடாது என்பதில் சுவாமிஜி மிகவும் கவனமாக இருந்தார். அதற்காக அவர் மீண்டும் மீண்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடமும் அன்னை சாரதா தேவியாரிடமும் பிரார்த்தனை செய்தார். அதை பற்றி மிக அதிகமாக சிந்தித்தார். மேலை நாடுகளுக்கு சென்று சனாதன தர்மத்தை பரப்பும் பணி தனக்கு இறைவனால் வழங்கப்பட்டது என்பதை தெளிவாக அனுபவத்தில் உணர்ந்த பிறகே அவர் மேலை நாட்டிற்கு சென்றார் என்பது ஆன்மீக வரலாறு. அதுபோல் ஸ்ரீராமகிருஷ்ண பக்தர்கள் தங்களது சொந்த செயல்களை நிறைவேற்ற தங்களது சொந்த விருப்பம் அல்லாமல் தெய்வத்தின் விருப்பத்திற்காக, அவரது வழிகாட்டுதலுக்காக காத்திருப்பார்கள். அந்த காத்திருக்கும் சுகம் இருக்கிறதே, அது ஒரு அருமையான விஷயம். அன்றாடம் ஸ்ரீராமகிருஷ்ண பக்தர்கள் ஜபம் செய்வது கூட தங்களது திருப்திக்காக இல்லாமல், தான் ஜபம் செய்தால் ஸ்ரீராமகிருஷ்ணர் திருப்தி அடைகிறாரா என்று தான் அவர்கள் சிந்திப்பார்கள், கவனிப்பார்கள். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை ஒருவர் தியானித்து வாழ்க்கையில் மேம்படும் போது என்ன ஆகிறார்? இந்த கேள்வி எல்லோருக்கும் வரும். இந்த கேள்விக்கு சுவாமி விவேகானந்தருடைய நேர்த்தியான பதிலை பாருங்கள். அவர் கூறுகிறார், ஸ்ரீராமகிருஷ்ணரை வணங்குபவர்கள் அதே கணம் தங்கமாகவே மாறிவிடுகிறார்கள். இந்த செய்தியுடன் பக்தர்களே, வீடு வீடாக செல்லுங்கள். அமைதியின்மை எல்லாம் போய்விடும். பயத்தை விட்டு விடுங்கள். இது சுவாமி விவேகானந்தர் கூறிய அருள் வாக்கு. தங்கம் போன்று நல்ல மதிப்பு உடையவர்களாக ஸ்ரீராமகிருஷ்ண பக்தர்கள் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சுவாமிஜி சொன்ன உபதேசத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். இதற்கும் ஓர் உதாரணம் உண்டு. கௌரிமா என்பவர் ஓர் அருமையான தபஸ்வினி. சிறுவயது முதலே தெய்வத்தை மட்டுமே பற்றி கொண்டு வாழ்ந்தவர். சுமார் 12 ஆண்டுகள் பல்வேறு இடங்களுக்கு சென்று தமது தவ வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டார். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி கேள்விப்பட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணரே கௌரிமாவை தமது அருள் வட்டத்துக்குள் ஈர்த்து கொண்டார்.
கடினமாக தவம் செய்து கொண்டிருந்த கௌரிமாவின் ஆன்மீக வாழ்க்கையை எளிதாக்கி கொடுத்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அதன்படி அந்த அருளால் ஆன்மீக அனுபவங்களில் திளைத்த கௌரிமாவிடம் சில காலங்களுக்கு பிறகு ஸ்ரீராமகிருஷ்ணர், மகளே, நீ பெண்களின் முன்னேற்றத்திற்காக தொண்டு செய்ய வேண்டும் அம்மா. அப்போதுதான் உனது வாழ்க்கை பூரணமடையும் என்று அருள் கட்டளையிட்டார். பிற்காலத்தில் கௌரிமா என்ற மிகப்பெரிய பக்தை தான் பெற்ற ஆன்மீக பேற்றினை பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் நமது சமுதாயத்தின் நலத்திற்காகவும் அர்ப்பணித்தார். அதன் மூலம் தங்கக் கட்டியாக இருந்த கௌரிமாவின் ஆன்மீகம் தங்க ஆபரணங்களாக மாறின, மக்களுக்கும் பெரிதும் பயன்பட்டன. இந்த அற்புத வரலாற்றின் அடிப்படையில் நாமும் பரிணமிக்க வேண்டாமா? அதற்காக கைகூப்பி கொள்ளுங்கள். இந்த விரதத்தை மனம் குவிந்து செவிமடுங்கள். விரதம் 3. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் பக்தனாக மட்டும் நான் நின்று விடாமல் அவரது பிரதிநிதியாக சமுதாயத்தில் நான் நடந்து கொள்வேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை! இது உறுதிமொழியாகவும் இருக்கலாம், விரதமாகவும் இருக்கலாம், பிரார்த்தனையாகவும் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் நன்கு செவிமடுத்தாலே நம் சிந்தனை எங்கோ சென்றுவிடும். அன்பர்களே, மேற்கூறிய 3 புரிதல்கள், 3 உண்மைகள், அடுத்து 3 கேள்விகளையும், அதன் பிறகு 3 விரதங்களையும் கடைப்பிடிப்பவர்கள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் தொடர்பு எல்லைக்குள் என்றும் நிலைத்து நிற்பார்கள். அதுவே அவருடைய பிறவியை உன்னதமாக்கிவிடும். முத்தாய்ப்பாக ஒன்றை தெரிந்து கொள்வோம். சுவாமி விவேகானந்தர் கூறிய அந்த ஆசீர்வாதத்தை நினைவில் கொள்வோம். நம் ஆன்மீக வாழ்க்கை நிச்சயமாக சிறக்கும். அவர் கூறுவார், கடவுளை பற்றி வெறுமனே கொள்கைகளை அளந்து கொண்டிருப்பதில் பயனில்லை. கடவுளிடம் பக்தி கொண்டு ஆன்மீக சாதனைகள் செய்ய வேண்டும். பூஜை, ஜபம், தவம், சரணாகதி, உயரிய சிந்தனை, நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை, இவையெல்லாம் ஆன்மீக சாதனைகள். சுவாமி விவேகானந்தர் மேலும் கூறுகிறார், அன்றாட தேவைகளுக்கு உரிய எண்ணங்களை இறைவனின் மூலமாகவே நாம் எண்ண முடியும். அவனை நினைத்து உண்ண கற்றுக்கொள்ளுங்கள். இறைவனை நினைத்து உண்ண கற்றுக்கொள்ளுங்கள். அவனை நினைத்து உறங்கு. அவனையே அனைத்திலும் காண். அன்றாட தேவைகளுக்கு உரிய எண்ணங்களை இறைவனின் மூலமாகவே எண்ணலாம். இறைவனை நினைத்து உண். இறைவனை நினைத்து பருகு. இறைவனை நினைத்து உறங்கு. இறைவனையே அனைத்திலும் காண். பிறரிடம் இறைவனை பற்றியே பேசு. இது மிகவும் நன்மை பயக்கும். சுவாமி விவேகானந்தர் கூறிய இந்த ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் நினைவு கூர்ந்தாலே நெஞ்சம் பூரிக்கும். இதையே நினைத்து கொண்டிருந்தாலே நமது வாழ்க்கை சிறக்கும். அந்த அருள் நமக்கு என்றும் நிலைத்திருக்க பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.